ஸ்ட்ரிங். ஸோ ரைட் பண்றதுக்கும் 3 ஃபங்க்ஷன் இருக்கு. printf இது ஃபார்மேட்டட் ஃபங்க்ஷன், தென் putS, putString, தென் putchar. ஸோ printf ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் சிண்டாக்ஸ் தான். கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். ஸோ இங்கே எத்தனை வேரியபிள் கொடுக்கணுமோ அத்தனை தடவை கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும், அத்தனை தடவை வேரியபிள் நேம் கொடுக்கணும், கமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரிங்கோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து ஆல்ரெடி பார்த்தோம் %s தான். இப்போ பிரிண்ட் பண்ணனாலும் நம்ம %s யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கேர்னு டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். தென் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட். அதுக்குள்ள சைஸ் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங். சைஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா எத்தனை கேரக்டர் வேணாலும் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். இதை நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரைட் பண்றேன். ஸ்ட்ரிங்கிறதுனால ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %s யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வேரியபிளோட நேம் இப்படி கொடுத்தோம்னா அந்த வேரியபிள் நேம்ல இருக்கிற வேல்யூ %s கொடுத்த இடத்துல போய் பிரிண்ட் ஆகும். சிமிலர்லி நம்ம 2-3 வேரியபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணோம்னா அந்த எல்லா வேரியபிளுக்குமே %s வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் putS ஃபங்க்ஷன் இது ஒரு அன்ஃபார்மேட்டட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் அரே டிக்ளேர் பண்ணிக்கணும். தென் putSங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பெரான்சிஸ் போட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து அப்படி அவுட்புட்ல போய் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படிதான் putS ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ putS ஆஃப் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பெரான்சிஸ் பிராக்கெட்குள்ள கொடுக்கணும். சிமிலர்லி putchar ஃபங்க்ஷன் ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ரைட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா putcharன்னு கொடுத்து பெரான்சிஸ் போட்டு அந்த வேரியபிள் நேம் கேரக்டர் வேரியபிளை ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ டேட்டா டைப்ல கேர் ஸ்பேஸ் விட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும்போது ஒரு செமிகோலன். தென் putchar ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு பெரான்சிஸ் பிராக்கெட்குள்ள இந்த கேரக்டர் வேரியபிளை கொடுக்கணும். நான் இப்போ putchar ஆஃப் பிராக்கெட்குள்ள சி அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும்போது ஒரு செமிகோலன். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த சிங்கிற கேரக்டர் வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து putchar ஃபங்க்ஷன் மூலமா அவுட்புட்ல நமக்கு டிஸ்பிளே ஆயிரும்.